ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா அந்த பூனே இன்சிடெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பூனே இன்சிடெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரிஞ்சது, ஒரு 17 இயர் ஓல்டு பையன் வந்து பூனேயில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டில் அவன் பாஸ் ஆகிருக்கான். ஸோ அதனால் அவன் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு போய் பார்ட்டி பண்ணுறேன்னு போய் நல்லா தண்ணிலாம் அடிச்சுட்டு நல்லா ஆல்கஹால்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதே போதையில் வந்து அவனுக்கு அவங்க அப்பா வேற பத்தாததுக்கு பார்ஷ் கார் வேற ஹை காஸ்ட்லியான கார் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்மளுக்கெல்லாம் 17 வயசில் ஒரு ஃபோனு வாங்கி தர்றதுக்கே வந்து நம்ம அப்பா அம்மாலாம் அதில் 1008 விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப பாராட்டணுங்க. எவ்வளோதான் ரிச்சாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க நம்மளை கேர் பண்ணுறதுலே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மலாம் 17 வயசு. ஆனால் இந்த 17 வயசு பையன் வந்து பாஷ் காரு அதில் போயிட்டு குடிச்சிட்டு வேற வந்துட்டு போய் நல்லா 160 கிலோமீட்ரு ஹவர் ஸ்பீடில் வந்து நல்லா ஓட்டிகிட்டு வந்திருக்கான். ஓட்டிகிட்டு வந்து ஆனால் பாவங்க 2 பேர் அவங்க வந்து லைக் 24 இயர் ஓல்டு தான். நினச்சி பாருங்கள், 24 வயசு தான் ஆகுது. இப்போ தான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அனுஷ்ன்னு ஒரு பையன் அண்ட் அஸ்வினின்னு ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து இந்த பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப கரெக்டாக இவன் போய் 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அவங்கள இடிச்சிட்டு அந்த பையன் தூக்கி அடித்து எங்கேயோ விழுந்து ஆன் த ஸ்பாட் அவுட்டு. இந்த பொண்ணு வந்து தூக்கி அடித்து விழுந்து அந்த பொண்ணு ஆன் த ஸ்பாட்லேயே அவுட்டு. நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக நம்மளாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டமே தெரியும். ஸோ என்னதான் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து இப்போ தான் நம்ம ஃபேமிலியை மேலே கொண்டு வர்றதுக்கு நம்மளே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். நம்மலாம் வந்து நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக நம்ம எவ்வளோ ஸ்பீடு லிமிட்டட் ஸ்பீடில் வந்து போகிறோம், டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஸ்டில் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி பாருங்க 17 வயசு பையன், அவனை நான் என்னத்த சொல்கிறது சொல்லுங்கள். அவனை மாரி ஆட்கள்லாம் இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் தெரியாத ஆள், நல்லா போதையில் குடிச்சிட்டு வர ஆள், இவனுங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாவி ஜனங்களை போய் இடிச்சிட்டு இது பண்ணிட்டு போகிறதுனால எவ்வளோ சஃபரிங் சொல்லுங்கள். இப்போ அந்த ஃபேமிலியில் வந்து யார் அந்த ஃபேமிலியை பார்த்துப்பாங்க? அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதே இவங்க 2 பேர் தான். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த 2 பர்சன் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 பர்சனுமே இறந்து போயிட்டாங்க. இப்போ யார் அந்த ஃபேமிலியை பார்த்துப்பான்? காசு இருக்கிறவன் வந்து நல்லா ஜாலியாக தண்டனை இல்லாமல் நல்லா இடிச்சுட்டு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பாருங்க, இந்த 17 வயசு பையனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க. 300 பக்கம் 300 பக்கம் கூட இல்லை, 300 வேர்ட்ஸில் வந்து ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி எஸ்ஸே எழுதிட்டு வரணுமா. அப்புறம் வந்து தினமும் டிராஃபிக் போலீஸ்மேனோட வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி வந்து தினமும் வந்து சொல்லிட்டு போகணுமா. இதெல்லாம் வந்து ஒரு தண்டனையாங்க. அதோட அவ்வளோதான் தண்டனை. இதான் கோர்ட்டு வந்து கொடுத்துருக்குற வந்து அதிகபட்ச தண்டனையாக வந்து ஜுவனைல்னால. இதெல்லாம் வந்து இதுவாக சொல்லுங்கள். இதே வந்து காசு இல்லாதவனா ஒரு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், உடனே பிடிச்சி அவனை தூக்கிலேயே போட்டிருப்பாங்க. காசு தாங்க எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட். காசு எப்படிலாம் வந்து ப்ளே பண்ணுது சொல்லுங்கள் பாருங்கள். ஸோ இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ரிச் பிஸ்னஸ் மேனா, லைக் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாராம். இப்போ இந்த 2 பசங்க இறந்து போனாங்களே, இந்த 2 24 இயர்ஸ் ஓல்டு பசங்க, இப்போ அவங்க இறந்ததுக்கு கவர்மெண்ட் இல்லை, இவங்க ஃபேமிலி தான் வந்து அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்ல. எவ்வளோதான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் நம்ம பசங்க வந்து இல்லாட்டி அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ அழகாக வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி கடைசியில் எவனோ ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நம்ம பசங்க எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நம்ம பசங்க இரையாக்குறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் எனக்குலாம் நினச்சாலே அவ்வளோ கோவம் வருது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ
என்ன தான் நம்ம வந்து நம்ம எவ்வளோதான் பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. அது வந்து 18 வயசு வரைக்கும் நீங்க வண்டிய எடுக்கக்கூடாதுன்னா, எடுக்கக்கூடாது தான். அவங்க அப்பா எப்படி இவ்வளோ பெரிய காஸ்ட்லி கார், போர்ஷ் காரா இருந்தாலும் சரி, BMW, ஆடியா இருந்தாலும் சரி, 18 வயசு கூட ஆகல, எப்படி அவங்க வந்து வாங்கி தரலாம்? இப்ப வேற லேட்டஸ்ட்டா என்ன இன்ஃபர்மேஷன், இப்ப வந்து இப்ப எல்லாரும் இவனுக்கு வந்து பெயில் குடுத்துருக்காங்க. இதான் தண்டனைன்னோனே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சனால, இப்ப இவனுக்கு வந்து இவன் பேர்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த 17 இயர் பையன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து இப்ப என்ன சொல்றான், அந்த பையனும் அந்த பையனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்க, "நாங்க வண்டிய ஓட்டல. எங்களோட டிரைவர் தான் வண்டி ஓட்டுனாங்க." அதாவது அந்த 17 இயர் பையன் இருக்கான்ல, அவங்க அப்பா பேர் விஷால் அகர்வால். அந்த அந்த அகர்வாலோட டிரைவர் தான் வந்து வண்டிய ஓட்டுனதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து டிரைவர் மேல பழிய தூக்கி போடுறாங்க. பாருங்களேன், காசு வந்து எப்படிலாம் வந்து தாண்டவம் ஆடுதுன்னு பாருங்க. எப்படிலாம் மேனிபுலேட் பண்றாங்கன்னு பாருங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு எது உண்மைன்றது தெரியாது. பட் ஆனா அந்த சின்ன பசங்களும் அந்த 17 இயர் பையனும் வந்து சொல்றது என்னன்னா, இவர் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாரு. ஆக்சிடென்ட் பண்ணோன்னே கார்லேருந்து வெளியே எடுத்து போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வைல் நாங்க கார்ல இருந்தனால நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு மத்தவங்கலாம் நெனச்சுட்டாங்க. அப்படின்னு இவன் சொல்றான். பட் எது உண்மை எதுன்னு தெரியல. பட் ஸ்டில் கோர்ட் ஹேஸ் டு டிசைட் வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் எது வந்து பொய் அப்படின்றது வந்து கோர்ட் ஹேஸ் டு டிசைட் அண்ட் கிவ் குட் ஜஸ்டிஸ். இப்போ எல்லாம் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பட் ஸ்டில் வில் பிலீவ் தட் இந்த இதில் வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு இன்னசென்ட் பர்சன் லைக் அந்த டிரைவர், அவர் தப்பே பண்ணாமல் அவர் மேலே போட்டுட்டு காசு இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்களை எஸ்கேப் பண்ணுறதுல வந்து ஒரு இதுவும், அது என்னதான் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது, அவனுங்களை காப்பாற்றுறனால வந்து இவங்களுக்கு வந்து எந்த நல்லதும் வந்து கிடைக்க போகிறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் அவன் மாட்டுவான் கண்டிப்பாக. வந்து என்னைக்கோ ஒரு நாள், இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ ஒரு நாள் அவன் வந்து வாங்குவான். பட் தேவையில்லாத இன்னசென்ட் பர்சனை உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறதுனால இவங்களுக்கு தான் திரும்பி ஏதாவது பேக் ஃபயர் ஆகும். பட் ஆனால் அப்படிலாம் வந்து கோர்ட் பண்ணாது. ப்ளஸ் இன்வெஸ்டிகேட்டிங் அஃபிஷியல்ஸ், இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். எதுவாக இருந்தாலும் தரோவாக விசாரித்து அப்புறம் they'll come to a conclusion. பட் நம்ம என்ன சொல்ல வேண்டிய, நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னா, லைக் யாராக இருந்தாலும் சரிங்க, குடிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஓட்டாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு 40, 30 above 18 கூட இருக்கட்டும். பிகாஸ் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால, அது நம்மலாம், அதாவது அந்த பர்சன்ஸ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால எவனோ ஒரு அப்பாவி தான் வந்து அஃபெக்ட் ஆகுறான். இவன் செத்தா கூட பரவாயில்ல, இந்த குடிச்சிட்டு போறவன் செத்தா கூட பரவாயில்ல. அவனால எவனோ ஒருத்தன் அப்பாவி, அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அவன் ஏங்க பலியாடாகணும் சொல்லுங்க? இப்போ இந்த பையனுக்கெல்லாம் கொழுப்பு, 17 வயசு தான் ஆகுது. எவனாவது வண்டியை தொடுவானாங்க? ரொம்ப நல்லா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவனெல்லாம் வந்து எனக்கு கேட்டால் 3-4 வருஷம் ஜெயிலில் போட்டு அவனுக்கு வந்து நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவனுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியுங்க. அவனுக்கே உள்ள உறுத்தாதா? நம்மளால ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவனுக்கே உறுத்தாதா? அவனெல்லாம் வந்து கண்டிப்பாக இவனை வந்து ஜெயில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். லைக் he has to be sent to the prison and should be given a proper punishment for what he has done. அப்போ தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான். ஸோ ஸ்டில் உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்டில் என்ன ஃபைனலாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.